வைகாசி விசாகம் முருகனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்கு அந்த தெய்வத்தை பிடிக்கும், இந்த தெய்வத்தை பிடிக்கும், எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் தமிழ் கடவுள் முருகனை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வைகாசி மாதத்தில் விசாகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த வைகாசி விசாகம். 30/5/2026 வைகாசி மாதத்தின் 16ஆம் நாள் சனிக்கிழமையில வருது வைகாசி விசாகம். இந்த நாளில் இன்னொரு விசேஷமும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரம் தான் மகா பெரியவா பிறந்த நட்சத்திரமாக கருதப்படுது. இந்த நாளில் மகா பெரியவாவின் அருளை பெறுவதற்கும் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். 30, 31 இந்த 2 நாள்லையுமே செய்யலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9344692042. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் எண். ஜிபே நம்பரும் இதே தான். நீங்கள் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இது போன்ற நிறைய தகவல்கள், அதாவது ஆன்மீகம் பற்றிய நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சரி, இந்த ஒரு அற்புதமான நாளில் நீங்கள் இந்த பொருள் முக்கியமாக வீட்டிலேயே ஒரு அக்ஷயபாத்திரம் இருக்குது அப்படின்னா அது என்ன பொருள்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அந்த பொருள் மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருளை வச்சு பூஜையில் வைங்க. முருகனின் பேரருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறம். அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் முறம் இருக்கும். முறம் புடைப்பாங்க இல்லையா? ஒரு சில வீடுகளில் அதை சொலவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் அந்த சொலவு எனப்படும் முறத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வைங்க. அதாவது நவதானியங்களை வைக்கணும். அதில் உங்ககிட்ட என்ன தானியம் இருக்கோ, நவதானியம்னு வீடு பக்கத்தில் இல்லைங்க, ரொம்ப தூரத்தில், நான் வீட்டு பக்கத்தில் கடை இல்லை, ரொம்ப தூரத்தில் போய் வாங்கணும், அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்லை. முடிஞ்சால் போய் வாங்க, முடியலையா வீட்டில் கண்டிப்பாக அரிசி வச்சுருப்பீங்க, துவரம்பருப்பு வச்சுருப்பீங்க, பச்சைப்பயிறு வச்சுருப்பீங்க, உளுந்து பருப்பு வச்சுருப்பீங்க, கொண்டக்கடலை வச்சுருப்பீங்க. இதில் உங்கள்கிட்ட என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அந்த தானியங்கள் மேலே முறத்தை வச்சு, முறத்து மேலே தானியங்களை வச்சு, அது மேலே வெத்தலையை வச்சு, அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் தீபத்தை ஏற்றி பாருங்க. கண்டிப்பாக அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, சவால் விட்டு சொல்கிறேன், நிச்சயமாக முருகனின் அருளால் உங்களுக்கு நடக்கும். அதன் பிறகு அந்த நவதானியங்களை பறவைகளுக்கு உணவாக போட்டு அந்த முறத்தை நீங்கள் தொட்டு கும்பிட்டுட்டு, முறத்தை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கணும். முறத்துக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அது மேலே நான் சொன்ன மாதிரி நவதானியங்களை வச்சு ஒரு விளக்கேற்றி நீங்கள் முருகனை வழிபடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், முருகனின் அருளால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். அந்த முறத்தை அதன் பிறகு நீங்கள் அரிசி பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சுருங்க. நீங்கள் முறத்து மேலே வச்ச நவதானியங்களை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. ஒரு நெய் தீபத்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு செஞ்சு பாருங்கள். உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.